ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாப்பியாக இருங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையோடு இருங்க, சரிங்களா? நான் சொன்னபடி உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த யூடியூப்பில் இந்த அப்லோட் பண்ணுற இதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க. அப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? இனிமேல் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர் இப்போ நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது திங்கக்கிழமையில் இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போகிறத அந்தந்த வீக் முடிச்சுக்குங்க. நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னா வீக் 1 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீக் 2, சரிங்களா? அதன்படி கரெக்டாக பாடங்களை முடிச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வீக் படித்து முடித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக்குக்கு போகணும், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நான் சொன்னபடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் LCM HCF எடுத்து போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் எத்தனை மாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸ் இருக்குதுங்க. 12 மாடல்கள் இருக்குது. அது எப்படி வருங்கிறத நான் இனிமேல் அடுத்தடுத்து சொல்லித்தரேன், சரிங்களா? ஓகேங்க, கிளாஸ்க்கு போயிடலாங்களா? ஓகே, வாங்க போயிடலாம். சரிங்க, இப்போது LCM அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, LCM இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள். என்னங்க? லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். இது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு, சரிங்களா? இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மீச்சிறு பொது மடங்கு, சரிங்களா? இப்போது இந்த LCM இருக்குது பாருங்கள். இது என்ன சொன்னேன்? மீச்சிறு பொது மடங்குன்னு தானுங்க சொன்னேன். இதில் இப்போது மடங்குன்னு என்னங்க? 6, 12, 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 24, 5 30, 6 36, இந்த மாதிரி வாய்ப்பாடாக போயிட்டுருக்குது இல்லைங்க. இதுதான் இதனுடைய மடங்கு. இதில் மீச்சிறு பொது மடங்கு எதுங்க? மீச்சிறுனா மிகச்சிறிய பொது மடங்கு எதுங்க? இந்த 6வது நம்பர் தானுங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலையே லீஸ்ட்னா என்னங்க? சின்னது. ஸோ இதுதான் இதோட மீசிமாவாக இருக்க முடியும், சரிங்களா? அப்போது LCMனா என்னங்க? லீஸ்ட் காமன் ஃபேக்டர், மீச்சிறு பொது மடங்கு. மடங்குனா என்ன? பெருக்கல் வாய்ப்பாடு தான் மடங்கு, சரிங்களா? இதில் அப்போது இந்த லைனில் எதுங்க இப்போ LCMமாக இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும்? 6 இருக்கக்கூடிய மிக சிறிய எண் தான் நம்மளுக்கு என்னங்க? LCM, மிகச்சிறிய பொது மடங்குங்க, சரிங்களா? இது 6 மடங்குகள், 5 மடங்குகள் எல்லாமே பெருக்கல் வாய்ப்பாடு தாங்க, சரிங்களா? இப்படி பெருக்கல் வாய்ப்பாடு, அதாவது ஒரு எண்ணால் மீதியின்றி வகுப்படும் எண்கள் அனைத்துமே அதே எண்ணின் மடங்கு ஆகும். அப்படின்னா என்ன? ஒரு எண்ணோட மீதியின்றி வகுப்படும் அனைத்து எண்களுமே, இப்போது பார்த்துக்கோங்க, மீதியின்றி வகுப்படும். இப்போ 12ஆம் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் நம்பரால் நம்ம பெருக்கும்போது 2 6 12, கீழே 0, மீதியின்றி தானேங்க? மீதி ஏதாவது இருக்குதுங்களா? இங்கே 1 2ன்னு ஏதாவது இருக்குதுங்களா? ஒன்றும் இல்லை இல்லைங்க. அப்போது 0 தானேங்க இருக்குது. அப்போ இது என்னங்க? இதுதான் அதே எண்ணோட மடங்கு. அதாவது அனைத்துமே எப்படிங்க இருக்கணும்? இந்த நம்பரால் அடங்கணும். அப்போது அதுதான் அதுவும் சிறிய நம்பராக இருக்கணும். அதுதான் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் LCM. அடுத்து HCF என்னன்னு சொல்லித்தர பாருங்கள். HCF இந்த LCM எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவாங்க LCMனு. அப்புறம் மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. அடுத்துங்க மீபோமா, மீச்சிறு பொது மடங்கு. அதே தாங்க மீசிமா. அந்த ஒரு வார்த்தை தான், அதில் இருக்கக்கூடியதை நம்மளுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்கங்க, சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம LCM என்ன பார்த்தோம்?
ஒரு எண்ணில் வந்துட்டு மீதியின்றி வகுபடக்கூடிய அதனோட மடங்கை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், எல்சிஎம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்பில் ஒரு எண்ணின் மீதியின்றி வகுக்கக்கூடிய அனைத்து எண்களும் அந்த எண்ணின் வகுத்திகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எனது மீதியின்றி வகுக்கக்கூடிய அனைத்து எண்களும் அந்த எண்ணின் வகுத்திகள் ஆகும். சரிங்களா? ஓகேங்க. இப்போது எல்சிஎம் அப்படின்னா இதை எப்படிலாம் சொல்லலாம், இது மீச்சிமான்னு சொல்லுவாங்க, மீச்சிமான்னு சொல்லுவாங்க, அடுத்து மீ போமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 விதமாக சொல்லுவாங்க இல்லைங்களா? இதே எப்படி சொல்லுவாங்கன்னா மீ பே கா, சரி மீ போக்கா, மீ போக்கா, மீ பே வா இப்படி சொல்லுவாங்க. இந்த மீ போ காவை எப்படி எழுதலான்னா மீ பெரு பொது காரணி. சரிங்களா? மீ பெரு பொது காரணி 3 சொல்லி நீ வரும். மீ பெரு பொது காரணி. அப்படி இல்லைனா இந்த வகுத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபுல் ஃபார்மாக இது இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? மீ மீ பெரு பொது வகுத்தி, பொது வகுத்தி. சரிங்களா? ஓகேங்க. இப்போ எல்சிஎம்னு என்னன்னு சொல்லுவாங்க, மீ போ கான்னு கேட்டாலும் சரி, மீ பே வான்னு கேட்டாலும் சரி, ஹெச்சிஎஃப்பை எப்படி சொல்லலாம், ஜிசிடின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஹெச்சிஎஃப்க்கு 4 விதமாக நம்மளுக்கு கேட்கலாங்க. ஹெச்சிஎஃப் எப்படி கேட்கலாம், ஹெச்சிஎஃப்னு கேட்கலாம், ஜிசிடின்னு கேட்கலாம், மீ போ கா, மீ பே வா, இந்த மாதிரி 4 விதமாக கூப்பிடுவாங்க. எல்சியத்துக்கு 3 பேர் இருக்குதுங்க. என்னது, எல்சிஎம், மீசிமா, மீ போமா அப்படின்னு 3 விதமாக சொல்லுவாங்க. இது வகுக்கக்கூடியது, இது சாரிங்க, இது வகுபடும் எண்ணை குறிக்கும், இது வகுக்கக்கூடிய எண்ணை குறிக்கும். இந்த வகுக்கக்கூடிய எண் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த டிஜிட்டல் பெனில் பழகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் போல் எனக்கு. அப்புறம் கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர். இது ரெண்டுமே என்னத்தை குறிக்குங்க, ஹெச்சிஎஃப் இதை தான் குறிக்கும். அப்புறம் மீ போ கா, மீ பே வா. சரிங்களா? சரிங்க. இப்போ என்னங்க பார்த்தோம், இந்த எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. எல்சிஎம் என்ன பார்த்தோம், மடங்குன்னு பார்த்தாங்களா, இப்படி பார்த்தாங்களா? ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம்னு சொன்னோம். ஏன்னா இருக்கிறதுலே சின்னது. ஓகேங்களா? வகுப்படுறது. இது வகுக்கக்கூடியது. இப்போ 8ன்னு ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. இதோட வகுத்திகள் என்னென்னவா இருக்கோ, இப்போ 1 அப்படிங்கிறதும் 8ங்கிறது ஹெச்சிஎஃப் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் வந்துடும். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதை பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பகு எண்ணுங்கிறது அந்த கான்செப்ட் அப்புறம் வரேன். பகா எண்ணானா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 1ஆல் இது பண்ண முடியும், அடுத்து 23ஆல் தான். இதை வேறு எதுலையாவது உங்களால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? அது வேறு கான்செப்ட் அப்புறம் வர்றேன். இப்போது நான் இது எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். 1ஆம் நம்பர் 8ல் பெருக்க முடியுமா? நம்மளால் வகுக்க முடியும் இல்லைங்களா? ஓகே. இப்போ அடுத்து 2ஆம் நம்பரில் வருங்களா? 2ஆம் நம்பர் வாய்ப்பாட்டால் பாருங்கள், சொல்லி பாருங்கள். 1 2 2 4 3 6 4 2 8 2ஆம் நம்பர் வரும். 3ஆம் நம்பர் வருமா? 3ஆம் வாய்ப்பாட்டில் 8 வராது. 4ஆம் வாய்ப்பாட்டில் வருங்களா? வரும். 5 வராது, 6 வராது, 7 8 வந்துருச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் என்னங்க, மீ பே கா என்னதுங்க, காரணி. மீ பெரு பொது காரணி. சரிங்களா? ஓகேங்க. இப்போது இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, பகு எண். இப்போ தான் நான் சொன்னேன். பகு எண் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் மேலே, 2ற்கும் மேற்பட்ட 2 + 2ற்கும் மேற்பட்ட வகுத்திகள் கொண்ட இது பேசிக்குங்க.
ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மேக்ஸே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா, நான் உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் போகலான்ட்டு தான். ஓகேங்களா? ஓகே, 2+ இதான் வந்து பேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? பகு எண்ணில் 2க்கும் மேற்பட்ட வகுதிகள் இருக்கும். அதே இப்போ 8ல் பார்த்தோமா நம்மளுக்கு நிறைய வந்துச்சுங்களா. 8ல் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, 4 வந்துச்சு, 8 வந்துச்சு. இது எல்லாமே இதோட வகுத்திகளாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே வகுக்கக்கூடியது தான் HCF. இது எல்லாமே வகுக்கும் தான் நாங்கள் இந்த நம்பரை. சரிங்களா? பகா எண் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகா எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுக்கக்கூடியது. இப்போது 29 வச்சுக்கலாம். 29 ஒன்றா வாய்ப்பாடில் அடங்கும், இன்னொன்று 29ஆம் வாய்ப்பாடில். வேறு எதுலையாவது இது அடங்குமா? அடங்காது. ஸோ இதை பகா எண், பகுக்க முடியாது. 7 இதெல்லாமே ஒற்றைப்படைன்னு சொல்ல முடியாது. பகா எண் அதாங்க ஒன்றாலும் தன்னாலும் வகுக்கக்கூடியது மட்டும்தான் பகா எண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இது புரிஞ்சுருக்கும். இப்போ சில ஒன் வேர்ட்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த டாபிக் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகுத்தி மட்டும் கொண்ட எண் 1. ஒன்றுக்கு ஒரு வகுத்தி மட்டும்தானே இருக்கும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு சும்மா நார்மலாக கேட்டால் சொல்லிடுவோம். இந்த எக்ஸாம் ப்ரெஷரில் சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, என்ன ஒரு வகுத்தி மட்டும் கொண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரில் இது மைண்ட்லேயே வராதுங்க. சரிங்களா? சரிங்க, சைஸை கம்மி பண்ணிக்கலாமா? இன்றைக்கி என்னமோ ஹேண்ட் ரைட்டிங்காக வர மாட்டேங்குது. சரிங்க, அடுத்து இப்போ ஒன்றா நம்பருக்கு பாருங்கள். இது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் அல்ல. அப்போது பகு எண்ணும் பகா எண்ணும் அல்லாத ஒரு நம்பர் எதுங்க? 1. ஒவ்வொரு எண்ணிற்குமே 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். சரிங்களா? ஒவ்வொரு நம்பருக்குமே இப்போ அதில் பகு எண் தான் பகா எண் தான் அப்படின்னு இதில் எந்த விதமான வேரியேஷனும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா பகு எண்ணில் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பகு எண் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 8 எடுத்துக்குவோமே. இதில் ஒவ்வொரு நம்பருக்குமே அதே 1 இருக்கும், அதே நம்பரும் இருக்கும். 1ஆம் நம்பரும் இருக்கும், 8ஆம் நம்பரும் இருக்கும். அது போக மீதி இருக்கக்கூடிய நம்பரும் இருக்கும். பகா எண்ணுக்கு எப்படி இருக்கும்? 29 எடுத்துக்கிறோம், 1 இருக்கும், 29 இருக்கும். ஆமாம் தானேங்க? இது பேசிக் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும் தான். ஆனால் இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உள்ளே போய் உங்களால் மேக்ஸ் போட முடியும். சரிங்களா? ஓகேங்க. நீங்கள் மேக்ஸ் ஸ்பீடாக போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி வாய்ப்பாடு தெரியும். 12ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த ஒற்றைப்படையில் வரக்கூடியது. இந்த 17ஆம் நம்பரு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, 19, 23, 27, அப்புறம் 29. இந்த வாய்ப்பாடுகளெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. LCM HCF நீங்கள் வாய்ப்பாடெல்லாம் எல்லாம் நகரவே முடியாது. இது ரொம்ப முக்கியம். குட்டி குட்டி நம்பரில் ஓகே, ரொம்ப பெரிய நம்பரில் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த வாய்ப்பாடை வந்துட்டு தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. அப்புறம் வேறு என்ன, இந்த மடங்குகள் இது இருக்குங்க, என்னென்னா ஸ்கொயர் டேபிள், க்யூப் டேபிள், அதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஸ்கொயர் டேபிள் வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். சரிங்களா? ஓகேங்க. இப்போது 2 ஸ்கொயர்டு என்ன? 4. 3 ஸ்கொயர்டு என்ன? 3 9. 4 ஸ்கொயர்டு என்ன? 4 16. 5 ஸ்கொயர்டு என்ன? 5 25. 6 ஸ்கொயர்டு என்ன? 6 36. 7 ஸ்கொயர்டு என்ன? 7 49. 8 ஸ்கொயர்டு என்ன? 8 64. 9 ஸ்கொயர் என்ன? 99 81. 10 ஸ்கொயர்டு உங்களுக்கு தெரியும், 100. அடுத்து 11 ஸ்கொயர்டு என்னங்க? 121. 12 ஸ்கொயர்டு என்ன? 144. 13 ஸ்கொயர் என்னங்க? 13னா 169. 14 ஸ்கொயர் என்னங்க? 100. அப்படியே இது இங்கே வந்துடும், 196. 15 ஸ்கொயர் என்னங்க? 225. இப்போ 15 ஸ்கொயர் வரைக்கும் எழுதி போட்டிருக்கேன். ஆனால் 30 வரைக்கும் நம்ம படிக்கணும். இதுங்க டெய்லி நம்ம இது எழுதிட்டே இருப்போம். ஒவ்வொரு கிளாஸ் நம்ம தமிழ் படித்தாலும் பரவாயில்ல, டெய்லி நம்ம இது எழுதிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடு வந்துடும். சரிங்களா? ஓகே, நான் இப்போ வந்து அடுத்து 16வது ஸ்கொயர் எழுதி போடுறேன். 16 ஸ்கொயர் 256. 17 ஸ்கொயர் 289. 18 ஸ்கொயர் 324. 19 ஸ்கொயர் 361.
20 ஸ்கொயர் 400. 21 ஸ்கொயர் 441. 22 ஸ்கொயர் 484. 23 ஸ்கொயர் 529. வேறு என்ன, எனக்கே மறந்து போச்சு. 24 ஸ்கொயர் 576. இருங்க, 25 ஸ்கொயர்டு 25 ஸ்கொயர் 625. 26 என்னாச்சு எழுத மாட்டேங்குது. 26 ஸ்கொயர் 676. 27 ஸ்கொயர் 729. 28 ஸ்கொயர் வந்துட்டு 784. 29 ஸ்கொயர் 841. சரிங்களா? அப்புறம் 30 ஸ்கொயர் வந்துட்டு 900. ஓகே. 625 676. சரிங்க, இது வந்து 30 ஸ்கொயர் எழுதி போட்டிருக்கேன். இது வந்து ஸ்கொயரில் வந்துட்டு நான் 50 வரைக்கும் படித்து வச்சுருந்தேங்க. இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு இல்லைங்க, அதனால் மறந்துடுச்சு. நானும் படிக்கணும் மறுபடி. சரி, ஓகே. இப்போ க்யூப் பார்த்துடலாங்களா? சரி, க்யூப் டேபிள். 1 க்யூப் வந்துட்டு 1, 2 க்யூப் வந்துட்டு 8, 3 க்யூப் வந்துட்டு 27ங்க. 4 க்யூப் வந்துட்டு 64. 5 க்யூப் வந்துட்டு 125. 6 க்யூப் வந்துட்டு 216. 7 க்யூப் வந்து 343 தான் நினைக்கிறேன். 8 க்யூப் வந்துட்டு கரெக்டு தான், 343 தான். 512. அப்புறம் வந்துட்டு 9 க்யூப் வந்துட்டு 729. 10 க்யூப் வந்துட்டு 1000 வரும். நான் இதில் 30 வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேங்க. நம்மளுக்கு அதாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு நம்ம 3 மாதம் கேப் எடுத்தேன், அதில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் மறந்துடுச்சு. பரவாயில்ல, நம்ம டெய்லி படிச்சுட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎம்ல ஃபஸ்ட்டு மாடல் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து எல்சிஎம் பார்ப்போமா. ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 24 எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 32 எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 42 எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போ இது எல்லாம் எந்த டேபிள் அடங்குது? அதுக்கு ஆனால் நம்ம சின்ன நம்பரில் தான் எடுத்துகிட்டு போகணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். பெருசுலேருந்து போட்டோம்னா ஒரு மாதிரி டென்ஷனில் கொஞ்சம் இதாகிடுவோம். நம்ம செகண்டில் 2வது நம்பர்லேருந்து போயிடலாம். 4 2 2 2 4, 4 2 மீதி 1, 6 2 12, 2 2 4, 1 2. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுவோம். 4 3 12, இதில் அடங்காது. 7 3 21. வேறு என்ன? 2ஆம் வாய்ப்பாடு போடுவோம். 4ஆம் வாய்ப்பாடே போட்டுடலாம். 1 4 4, 4 16, 7. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்லா நம்பரையும் மொத்தமாக பெருக்கிடணும். சரிங்களா? இப்போ ஒரு 3 நம்பர் வந்து இருங்க, கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வர்ற இங்கே சைடில் இருக்கிறது, இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக பெருக்கி போட்டுடணும். ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது. அது எப்படி நான் அடுத்து சொல்லித்தரேன். இப்போ மொத்தமாக இங்கே இருக்குது என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, மறுபடியும் ஒரு 4 இருக்குது, மறுபடியும் ஒரு 7 இருக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக பெருக்கிக்கணுங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ 2 6, 7 6 42. சரிங்களா? 7 6 42, 2 6, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 6 6 36, 7 6 42ங்களா? ஓகே, 42. இதை அழிச்சிருவோம். 42 இன்ட்டு இடையில 4 × 4 இருந்துச்சுங்களா? என்னென்ன நம்பர் இருந்துச்சு நம்மளுக்கு? 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 4ஆம் நம்பரு 2 டைம் இருந்துச்சு, அப்புறம் 7 இருந்துச்சு. 2 6 பெருக்கணும். 6 7 42. இங்கே வந்து 16,
6 2 12 மீதி 1, 6 4 24 1 25 மீதி 42, இங்கே 2ங்க, இங்கே 7ங்க, இங்கே 6ங்க, 676ங்கிறதா என்னங்க எல்சிஎம். எல்சிஎம்க்கு வேறு என்னென்ன பேர் சொன்னோம்? மீ சி மா, மீ போ மா, மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு. அது இப்படி மீச்சர் பொது மடங்கு தாங்க இந்த மாதிரி மீ சீமா மீ போமான்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது மூணுக்கும் ஒரே பேர் தாங்க. சரிங்க. இப்போ நான் ஹெச்சிஎஃப் சொல்லித்தரேன். ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், வகுத்தி, காரணி, இந்த மாதிரி 2 டைப்பாக சொல்லுவாங்க. ஜிசிடி ஓகேங்களா? இப்படி ஒன்று சொல்லுவாங்க. டிவைசர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், 4 விதமாக இதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போது ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். 5, ஒரு 25, ஒரு 75 ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்த மாதிரி மொத்தம் கடைசியில் போகிற வரைக்கும் நம்ம வகுக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 5ஆல் மட்டும்தான் நாங்கள் இது எல்லாமே வகுப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25, ஓரஞ்சு 5 மீதி 2, ஐயஞ்சு 25. இப்போது இந்த இடத்துல நம்ம வகுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த 3 நம்பருமே ஒரே நம்பரால் வகுப்படுதான்னு பார்க்கணும். எதுலங்க வகுப்படும்? 1ஆம் நம்பர் மட்டும்தான் வகுப்படும். ஆமாம் தானேங்க? 5எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளால் வகுக்க முடியும். இது ஹெச்சிஎஃப்ங்கிறதுனால 3 நம்பருமே வகுக்க முடிந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டெப்பையே பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, இதோட விட்டுறணும். அப்போது இதோட ஆன்சர் என்னங்க? ஹெச்சிஎஃபோட ஆன்சர் இஸ் தி 5. ஓகேங்களா? எல்சிஎம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்சிஎம்னா கடைசி வரைக்குமே எவ்வளவு தூரம் வகுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வகுத்துட்டு வந்து இங்கே சைடில் இருக்கிறது, இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக பெருக்கி போட்டால் எல்சிஎம்மு. ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைனில் இருக்குன்னா மொத்தமுமே அந்த நம்பரால் வகுப்படணுமே ஒழிய, இப்போ ஒரு நம்பர் படலை, இந்த ஒரு நம்பர் வகுப்படலைனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகவே கூடாது. இதுதான் ஆன்சரு. இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். சரிங்களா? சரிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தர்றேன் பாருங்கள், என்ன கேள்வின்னு. 18 எப்படி என்ன விதமாக கேட்குறாங்கன்னு பாருங்கள். 18 மற்றும் 30 என்ற எண்ணின், நான் சொல்லிக் கொடுத்த பேசிக் புரியலன்னா திரும்ப போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? 18 மற்றும் 30 என்ற எண்ணோட எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மீ போ கா, மீ போ கா, காரணின்னு என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஹெச்சிஎஃப், காரணி, வகுத்தி, இதெல்லாம் ஓகேங்களா? மற்றும் மீ சீமா, மீ சீமா, இதோட விகிதம் என்ன? விகிதம் காண்க இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் சொல்லிக் கொடுத்த பேசிக் பார்த்தீங்கன்னா இதை அழகாக நீங்கள் போட்டுருவீங்க. இங்கே விகிதம் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க மற்றும் எல்சிஎம். சரிங்களா? நான் கலர் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு அழகாக புரியும். சரிங்க. இப்போது 18 மற்றும் 30 என்ற எண்ணின் மீ போக்கா, மீ பேவா, இந்த மாதிரி கேட்பாங்க. இப்படிலாம் கேட்டால் ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன்னு கடுப்பாகாதீங்க நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்குங்க. மற்றும் மீ சீமா, இது வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மீ பேக்கா, ஹெச்சிஎஃப். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மீ சீமா. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த விகிதத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? 18 போட்டுட்டேன், 30 போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து 2ஆம் வாய்ப்பாடே போடுவோம். 9 2 18, 15 × 2 30. இது 3ஆம் வாய்ப்பாடில் அடங்கும். 3 9, I3 15. இப்போ ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இது எப்படி போட்டிருக்கேன்? இந்த 2 எண்களுமே எனக்கு எப்படி வந்திருக்குதுங்க? ஒரே நம்பரால் அடங்கிச்சு. அதனால் நான் இந்த லைனை போட்டுட்டேன். 2வது லைன்லையும் இந்த 2 நம்பருக்குமே ஆப்டாக இருக்கிற மாதிரி 3ங்கிற டேபிளில் வந்து அடங்குது. ஸோ போட்டுட்டேன். 3rd லைனில் இது 2க்குமே ஆப்டாக இருக்கிற மாதிரி எதாவது நம்பர் இருக்குங்களா? வாய்ப்பாடு இல்லை. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹெச்சிஎஃப்க்கு அப்படியே விட்டுட்டு இதை இந்த ஸ்டெப்புக்கு போகாமல் இது 2ஐயும் பெருக்கி அப்படியே போட்டுருங்க. அப்போது 2 × 3 என்னங்க? 6. இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம் வந்துட்டு இதே நம்பரை தான் எடுத்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்படி போடுறேங்க. ஓகேங்களா?
2ஆம் நம்பர் போடுறேன். 9 2 18, 15 × 2 30ங்க. 3ஆம் நம்பர் போடுறேன். 3 9ங்க, I3 15ங்க. இப்போது இதுக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை, 2 கரெக்டாக இருக்க மாதிரி. ஆனால் HCFக்கு இதை விட்டுருவோம். ஆனால் LCMக்கு இது எல்லாத்தையும் மொத்தமாக பெருக்கிடுவோம். ஆமாம் தானேங்க? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது 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 எல்லாத்தையும் மொத்தமாக பெருக்குவோம். அப்போ 3 9, 9 × 5 எவ்வளோங்க, 95 45 × 2 90. அப்போது இதோட ரேஷியோ என்ன, ஃபஸ்ட்டு இது தானங்க கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது HCF, அவங்க கேட்டிருக்கக்கூடியது HCF தான். அப்போ ஃபஸ்ட்டு 6 தான் எழுதுறீங்க. அவங்க கேட்டிருக்க கேள்வி வந்துட்டு விகிதம், அதனால் ஈஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. இந்த 90ங்க கூடியது தான் செகண்டாக கேட்டிருக்கக்கூடிய LCM, அதை 2வது இடத்துல எழுதிக்கிறீங்க. இதை வந்து நம்மளால் சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடில் சுருக்கலாமா பாருங்கள். 1R 6 ஈஸ்ட்டு, இங்கேயும் 1R 6, மீதி 3 இருக்கும். அப்போது I6 30. அப்போ 1:15 தான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? ஓகேங்க. என்ன கேட்டிருக்காங்க, 18 மற்றும் 30 என்ற எண்ணின் மீ போக்கா பொது காரணி மற்றும் மீச்சீமா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், தமிழில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால மேக்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் இங்கிலீஷ் வந்துட்டு பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் நிறுத்தி நிதானமாக நிறைய டைம் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, HCF ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக HCF ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். மற்றும் LCM கேட்டிருக்காங்க. HCF கண்டுபிடிக்கிறோம். கடைசி ஸ்டெப்பை நம்ம எக்காரணத்தை கொண்டு டச் பண்ணக்கூடாது. ஒரே நம்பரால் வகுப்பட்டால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா சைடில் இருக்கிறது ரெண்டையும் பெருக்கி போட்டுரும். இதுதான் HCF. LCM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே இருக்கக்கூடிய மொத்த நம்பரையுமே வந்து நம்ம வகுத்தி கொண்டு போய் மிச்சம் மீதி இருக்க சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கி வரக்கூடிய விடை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா LCM. இது ரெண்டுக்கும் விகிதம் கண்டுபிடிக்கிறோம். இப்போது இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் அடங்குமான்னு பார்க்குறோம். ஆமாம் அடங்குது. ஸோ 6ஆம் வாய்ப்பாடில் 1R 6, இங்கே 9ல் வந்துட்டு 1R 6 இருக்குது, மீதி 3 இருக்குது. அந்த 3 நம்ம இங்கே போடுறோம். ஸோ I6 30. அப்போ கடைசியில் வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு இது தாங்க. மாடல் 1ல் இது 2வது கணக்கு. ஆல்ரெடி வந்துட்டு LCM HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஓகேங்க. இப்போ இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்காக இன்னொரு சம்மு கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பாருங்கள். 008 360 408 இப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேங்க, சரிங்களா? ஓகே. இப்போது இது எந்த நம்பரால் வந்து பெருக்கலான்னு பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடே போடுவோமே. I2 10, 4 2 8, 2 2 மீதி 1, 8 2 16 0. அப்புறம் வேறு என்ன, 2 2 4 0, 4 2 8, சரிங்களா? ஓகேங்க. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடே போடுவோமே. 2 2 4 4 மீதி 1, 7 2 14, 9 2 18 0, 1 2 0, 2 2 4. இப்போ இதை வந்து 3ஆம் வாய்ப்பாடில் போடலாமா? 9 3 27, 3 9 0, 3 9 மீதி 1, 4 3 12. இதில் இது எதில் அடங்கும், இது எதுலேயுமே அடங்காது. இது வந்து நம்மளுக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ யோசிங்க பார்ப்போம். இப்போ புதுசாக இப்போ தான் படிக்க வந்திருக்கிறவங்கிறவங்க யோசித்து நீங்களே பாருங்கள். HCF என்ன சொல்லியிருக்கேன், யோசிச்சிட்டிங்களா? இது எல்லாத்தையும் பெருக்கி வர்றது. 2 4, 3 12. LCM என்ன சொல்லியிருக்கேன், இதையும் எடுத்துக்கணும் இதையும் எடுத்துக்கணும். இது மொத்தத்தையும் LCM பண்ணி பெருக்கி பாருங்கள், LCM கிடச்சிரும். ஓகேங்களா? இதாங்க மாடல் 1, சரிங்களா? சரிங்க. நான் மாடல் 2 வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நல்லா பேசிக் கற்றுக்கோங்க. நான் சொன்ன அந்த ஒற்றைப்படை வாய்ப்பாடுகளெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடங்குகள் வந்துட்டு படிச்சுக்கோங்க. அதாவது 2ன் அடுக்கு, அதாவது க்யூப் டேபிள், ஸ்கொயர் டேபிள், இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மாடல் 2 வந்துட்டு நான் மறுபடி உங்களுக்கு சொல்லித்தரேன் நாளைக்கு. ஏன்னா அது புள்ளி வச்சு வர மாதிரி வரும். ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, சரிங்களா? ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்போ புதுசாக தான் நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. அதனால் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் எடுக்கணும், சரிங்களா? சரிங்க. இப்போ இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், சரிங்களா? ஓகேங்க. இதில் 12 மாடல்ஸ் இருக்குது.
ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவே போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு சட்டுன்னு எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எல்லா மாடலையும் கடைசியில் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்பேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு மாடலில் இந்த மாடல், செகண்ட் மாடல் இந்த மாடல், தேர்டில் இப்படி ரிவிஷன் கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு புரியும், கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு நீங்கள் போட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கவா? ஓகே, என்ன கொடுக்கலாம்? இப்போ வந்து 960, 120. இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே, சரிங்க, எல்லாம் நல்லா படிங்க. இப்போ இந்த வாரத்துக்கு உண்டானதில் அதான் சொன்னலைங்க, எங்கள் சைடு நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு அது வீடியோ அப்லோடே ஆக மாட்டேங்குது. நான் இனிமேல் நைட்டு ஒரு 11 o'clock மேலே தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போனா சீக்கிரம் ஆயிடுதுங்க, கரெக்டாக அப்போ பண்ணி போட்டுறேன். நான் உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து கால்குலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க, பாய்ங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.